அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வேலைக்காரி விசாலம் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனந்தகிருஷ்ணனுக்கு 5 வயது. ஆனால் செல்வத்தின் காரணமாக அவன் ரொம்ப சின்ன குழந்தையாக பாவிக்கப்பட்டு வந்தான். ஸ்ரீமான் ராமேஸ்வரனுக்கு அவன் ஒரே மகன். வழக்கம்போல் அன்று மாலை வேளையில் அவனை தள்ளுவண்டியில் உட்கார வைத்து தள்ளி கொண்டு சென்றாள் வேலைக்காரியான விசாலம். விசாலத்துக்கும் ஒரு குழந்தை இருந்தது. சேகரன் என்பது அவன் பெயர். அவனுக்கும் ஏறக்குறைய 5 வயதுதான் இருக்கும். ஆனால் வறுமையின் காரணமாக அவன் ரொம்ப குழந்தையாக பாவிக்கப்பட்டு வந்தான். அம்மாவின் இடுப்பு கூட அவன் சவாரி செய்வதற்கு கிடைப்பதில்லை. அது கூட அனந்தகிருஷ்ணனுக்குத்தான் அடிக்கடி உபயோகப்பட்டு வந்தது. அன்று என்னவோ தெரியவில்லை, சேகருக்கு தானும் தள்ளுவண்டியில் ஏறிக்கொண்டு சவாரி செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. அம்மா. ஏண்டா என்று சொல்ல, தள்ளுவண்டி அம்மா என்றான் சேகரன். குழந்தை தன்னுடைய நிலைமை தெரியாமல் தனக்கும் ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுக்க சொல்கிறானாக்கும் என்று நினைத்து விசாலம் சிரித்து கொண்டே, ஆகட்டும், நாளைக்கே ஒரு வண்டி வாங்கிடலாம். அந்த வண்டியில் உன்னை உட்கார வச்சு தள்ளி கொண்டு செல்ல ஒரு வேலைக்காரியையும் வச்சுக்கலாம் என்றாள். வாழ்க்கையில் அவ்வளவு நம்பிக்கையற்று போயிருந்தது அவள் உள்ளம். இல்லையம்மா என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்தான் பையன். பின்ன என்னடா என்று அதட்டினாள் தாயார். அன்னையின் அதட்டலை கேட்டதும் அஸ்தமிக்கும் ஆதவனை கண்ட அள்ளி மலரை போல குழந்தையின் முகம் வாடிவிட்டது. தன் விருப்பத்தை வாய் மூலம் தெரிவிப்பதற்கு கூட அஞ்சிய குழந்தை ஒரு கையால் கண்ணை கசக்கிக் கொண்டு இன்னொரு கையால் தள்ளுவண்டியில் உட்கார்ந்திருந்த அனந்தகிருஷ்ணனை சுட்டி காட்டினான். அப்பொழுதும் விசாலாத்துக்கு விஷயம் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் குழந்தையின் மனம் குழந்தைக்கு தெரியுமோ என்னமோ. சேகரின் விருப்பத்தை அனந்தகிருஷ்ணன் எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டான். உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கி, ஏறிக்கோ என்றான். பரஸ்பரம் குழந்தைகள் தங்களுக்குள் இப்படி விட்டு கொடுத்து கொண்டது கூட விசாலத்துக்கு பிடிக்கவில்லை. பிடிக்காமல் போனதோடு மட்டுமில்லை, அவளுக்கு பயமாகவும் இருந்தது. எஜமான் பார்த்து விட்டால் என்ன ஆகும்? இந்த வேளையில் கூட மண்ணை போட்டுக்கொண்டு அப்புறம் எப்படி காலம் தள்ளுவது? இந்த சண்டாளன் வேலைக்கு யமனாயிருப்பான் போலிருக்கிறது. இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்ததை குழந்தைகள் கவனித்ததாக தெரியவில்லை. அனந்தகிருஷ்ணன் என்றதுதான் தாமதம். சேகரன் ஜம் என்று வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். விசாலம் பொறுமையை எழுந்துவிட்டாள். அவள் ஆத்திரத்துடன் சேகரனை தூக்கி கீழே விட்டுவிட்டு, அனந்த் ஏறிக்கோ என்றாள். மாட்டேன், கொஞ்ச தூரம் நடக்கத்தான் போகிறேன் என்று பிடிவாதம் பிடித்தான் அனந்தகிருஷ்ணன். சேகரன் அழ ஆரம்பித்து விட்டான். தாயாருக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஒன்றும் புரியாமல் தவித்தாள். அனந்தகிருஷ்ணன் அவளை கவனிக்கவில்லை. சேகரனை மீண்டும் வண்டியில் ஏற்றிவிட்டு தானே வண்டியை தள்ள ஆரம்பித்தாள். பங்களாவுக்குள் வரும் பாதையிலிருந்து மோட்டான் ஹார்ன் சத்தம் கேட்டது. ஆமாம், விசாலம் எதிர்பார்த்தபடி எஜமான் தான் அந்த காரில் வந்து கொண்டிருந்தார். கதிகலங்கி போய்விட்டாள் விசாலம். கடைசியில் என்ன? எஜமான் அந்த அநீதியை, அக்கிரமத்தை பார்த்தே விட்டார். சேகரன் வண்டியில் ஏறி கொண்டிருப்பதையும் தம்முடைய குழந்தை வண்டியை தள்ளி கொண்டு செல்வதையும் தான். என்ன கர்வம் இவளுக்கு! தள்ளுவண்டியில் தன் பிள்ளையை உட்கார வைத்ததோடு இல்லாமல் அனந்தகிருஷ்ணனை விட்டு அல்லவா வண்டியை தள்ள சொல்லியிருக்கிறாள். ஏய், ஆமாம், இது எஜமானின் அதிகாரப்பூர்வமான அழைப்பு. உழைப்பை பெற்றுக்கொண்டு ஊதியம் கொடுக்கும் அவனுக்கு அவள் சுயமரியாதையையும் தத்தம் செய்துவிட வேண்டும். விசாலத்தின் கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டன. கார் நிறுத்தப்பட்டது. விசாலம் பயபக்தியுடன் வந்து நின்றாள். மன்னிச்சிடுங்கோ என்ற வார்த்தை அவள் வாயிலிருந்து ஒவ்வொரு அக்ஷரமாக தயங்கி வெளியே வந்தது. எஜமானின் விழிகள் அப்படியும் இப்படியுமாக ஒரு நிமிஷம் உருண்டன. மறுநிமிஷம் ஒரு நீண்ட பெருமூச்சு. கடைசியில் என்று ஒரு பயங்கர உருமல்.
கார் கிளம்பிவிட்டது. அப்பாடி என்று விசாலம் விடுவிடுவென்று தள்ளி வண்டி என்ற தெற்கை நோக்கி நடந்தாள். வண்டியில் உட்கார்ந்திருந்த சேகரனின் இரு கன்னத்திலும் 2 அறைகள் வைத்தாள். குழந்தை வெயில் என்று கத்தினான். துடியாய் துடித்து போனான். அம்மா அம்மா என்று அலறினான். ஆனாலும் அவள் மனம் இறங்கவில்லை. கூலி பிழைப்பை விடவா குழந்தை? பரபரப்புடன் அனந்தகிருஷ்ணனை தூக்கி வண்டியில் உட்கார வைத்தாள். பங்களாவை நோக்கி வண்டியை தள்ளி கொண்டு சென்றாள். குழந்தையை கூட கவனிக்காமல் தான். எஜமான் முன்னால் வண்டியை நிறுத்தினாள். அவள் விரைந்து வந்து அனந்தகிருஷ்ணனை தூக்கி தோளின் மேல் போட்டுக்கொண்டு, ஜாக்கிரதை, இன்னொரு முறை இம்மாதிரி செஞ்ச வீட்டுக்கு தான் என்று எச்சரித்தாள். இந்த சம்பவத்தில் அவள் செய்யவில்லை அப்பா, நானே தான் அவனை வண்டியில் உட்கார வைத்து தள்ளினேன். எனக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருந்ததப்பா என்றான் அனந்தன். குழந்தை, உனக்கு என்ன தெரியும்? நீ செஞ்சா அவள் பார்த்துட்டு இருக்கதா என்று சொல்லிக்கொண்டே ராமேஸ்வரன் உள்ளே போய்விட்டார். விசாலம் திரும்பினான். அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. அடிக்கும் கைதானே அணைக்கவும் வேண்டும். சாலையிலேயே நின்று அழுது கொண்டிருந்த குழந்தையை நோக்கி நடந்தான். குழந்தையை விக்கி விக்கி அழுது கொண்டே அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். இருவரும் சந்தித்தனர். ஐயோ, 2 கன்னத்திலும் என்ன அத்தனை பெரிய தழும்புகள்? பார்த்த மாத்திரத்தில் விசாலத்தின் வயிறு பகீர் என்றது. குழந்தையை வாரி மார்புடன் அணைத்து கொண்டே தேம்பி தேம்பி எழுதாள். அடி பைத்தியக்காரி, உன்னை யார் அடிக்க சொன்னார்கள்? அப்புறம் அழ சொன்னார்கள்? அன்று ஏனோ தெரியவில்லை, வீட்டுக்கு வரும்போதே ஸ்ரீமான் ராமேஸ்வரன் ஒரு மாதிரியாக வந்தார். தேல் கொட்டிய திருடனின் வேதனை அவருடைய திவ்ய வதனத்தில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. அடியே என்று மனைவியை கூப்பிட்டு கொண்டே ஹாலில் வந்து உட்கார்ந்து விட்டார். என்னமோ ஏதோ என்று பீதியுடன் அவர் மனைவி மனோன்மணி ஓடோடியும் வந்தாள். அவளை பார்த்ததும் சுகாசனத்தில் நிமிர்ந்தபடி உட்கார்ந்திருந்த ராமேஸ்வரன், வந்துட்டாண்டி என்று சொல்லிக்கொண்டே பின்னால் தொப்பென்று சாய்ந்தார். யார் வந்துட்டாண்டி என்று பதட்டத்துடன் கேட்டாள் மனோன்மணி. நம்முடைய கம்பெனிக்கு ஒரு அக்கவுண்டன்ட் தேவை என்று பத்திரிகையில் விளம்பரம் செய்திருந்தேனோ இல்லையோ, அதற்கு ஒரு அப்ளிகேஷன் வந்தது. ஆசாமியை நேரில் வர சொல்லி கடிதம் எழுத சொன்னேன். வந்தா, பார்த்தா அவனே அந்த ஆசாமி என்றார். ஐயோ, அவன் இவன் என்று சொல்லி ஏன் என் பிராணனை வாங்குகிறீர்? ஆசாமி யார் என்று சொல்லிதான் தொலையுங்களேன் என்று தலையில் அடித்து கொண்டு கேட்டாள் மனோன்மணி. போடி போ, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச கதையாச்சே. பர்மாவிலிருந்து என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்து இங்கே நாம் இவ்வளவு அமர்க்கலமாக இருக்கிறோமே, அந்த பணத்துக்கு சொந்தக்கார என்கிட்டயே அக்கவுண்டன்ட் வேலை பார்க்க வந்திருக்கான் என்றார் ராமேஸ்வரன். நான் அப்பொழுதே சொல்லவில்லையா, எங்கேயாவது அவர் இன்னும் உயிரோடு இருந்தாலும் இருப்பார்னே? நீங்கள் தான் அந்த மனுஷன் செத்தே போயிருப்பார்னு ஒரே அடியாக சாதிச்சிங்க என்றாள் மனோன்மணி. நான் என்னத்தை கண்டேன்? நாம் வரும்போது நம் கண் முன்னாலேயே எத்தனையோ பேர் சாகவில்லையா? அத்தனை பேரில் அவனும் ஒருத்தனாக இருப்பான்னு நான் நினச்சேன். கடைசியில் என்னடான்னா என்று சொல்லிக்கொண்டே ராமேஸ்வரன் தன் முகவாய்க்கட்டையை அப்படியும் இப்படியுமாக தட்டிவிட்டு கொண்டான். கடைசியில் என்னதான் ஆச்சு என்று மனோன்மணி கேட்க, என்ன ஆகுது? குற்றத்தை ஒப்புக்கொண்டேன். எல்லாம் உம்முடைய பணம்தான். சந்தர்ப்பம் உம்மிடம் பணத்தை ஒப்புவிக்க முடியாமல் செய்துவிட்டது. இப்பொழுது இந்த கம்பெனியை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பழையபடி உங்களிடம் அக்கவுண்டண்டாகவே இருந்து உத்தியோகம் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவரும் என்னுடைய பெருந்தன்மையை மெச்சி என்னை கட்டி தழுவிக்கொண்டார் என்றார். நல்ல மனுஷர், பாவம் என்றாள் மனோன்மணி. நல்ல மனுஷராவது நல்ல மனுஷர். இப்பொழுது வந்து நம் குடியை கெடுத்தானே, அதை சொல்லு என்றார். போகட்டும், அந்த மட்டுமாவது விட்டாரே. கடவுள் கிருபை இருந்தால் நாளைக்கே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுறோம் என்றாள் மனோன்மணி. கடவுள் கிருபையும் ஆச்சு, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரதும் ஆச்சு. இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் நடக்கிற காரியமா?
என்னமோ ஜப்பான்காரன் நமக்காக பெரிய மனசு பண்ணி பர்மாவை தாக்கினான். நமக்கு நல்ல காலம் வந்தது. அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டு இங்கே ஓடி வந்து குடியும் கொடுத்தனமாக இருந்தோம். கொடுத்து வைக்கல, போய்விட்டது என்று கையை விரித்தார் ராமேஸ்வரன். மனோன்மணி அதற்கு மேல் ஒன்றும் கேட்க விரும்பவில்லை. பேசாமல் உள்ளே போய்விட்டாள். வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்தபடி வீதியை நோக்கி கொண்டிருந்தார் ராமேஸ்வரன். தனது பழைய எஜமானரின் வரவை எதிர்பார்த்துதான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவரும் வந்து சேர்ந்தார். மலர்ந்த முகத்துடன் அவரை கைகூப்பி வரவேற்று தமக்கு எதிரே இருந்த இருக்கையில் உட்காரும்படி வேண்டிக் கொண்டார் ராமேஸ்வரன். மரியாதைக்காக தமக்கு முன்னால் எழுந்து நின்ற ராமேஸ்வரனை நோக்கி, பரவாயில்ல, உட்காருங்க என்றார் வந்தவர். இந்த சமயத்தில் ஏதோ வேலையாக வெளியே போய்விட்டு வந்த விசாலம் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த புதிய மனிதரை பார்த்ததும், ஆ, நீங்களா என்று அலறிக்கொண்டே மின்னல் வேகத்தில் அந்த மனிதரை நோக்கி பாய்ந்தாள். அடுத்த நிமிஷம் அவருடைய மடியில் தலையை புதைத்து கொண்டு அவள் விம்மி விம்மி எழுதாள். விசாலம், நீயா விசாலம்? இது என்ன கோலம்? இந்த கோலத்தில் உன்னை பார்க்கவா நான் இத்தனை நாளும் உயிரை வச்சிட்டு இருந்தேன். குழந்தை எங்க என்று கண்ணீர் மல்க துடிதுடித்து கொண்டே அவளை தூக்கி நிறுத்தினார் அவர். நான் சொன்னபடி முதல்லையே அந்த பாழா போன பர்மாவை விட்டு வெளியே வந்திருந்தா நமக்கு இந்த கதி நேர்ந்திருக்குமா? இன்னும் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று பணத்தை நம்பி நாளை தள்ளி கொண்டு வந்தீரே. கடைசியில் அந்த பணம் பாழா போன வழி நமக்கு தெரிந்ததா? நாம் போன வழி பணத்துக்கு தெரிந்ததா என்று விம்மலுக்கும் வெக்கலுக்கும் இடையே கேள்வி மேல் கேள்வியாக கேட்டால் விசாலம். ராமேஸ்வரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவருக்கு எல்லாம் ஒரு வியப்பாக இருந்தது. வாயை பிளந்தபடி, நம்முடைய எஜமானி அம்மாளா இத்தனை நாளும் நமக்கு வேலைக்காரியாக இருந்தாள் என்று எண்ணமிட்டார். மனோன்மணியும் இன்னதென்று சொல்ல முடியாத நிலையில் தவியாக தவித்தார். அடுத்த நிமிஷம் ஸ்ரீமான் ராமேஸ்வரனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னமோ, அவர் தம்மை அறியாமலேயே சேகர் சேகர் என்று இறைந்து கொண்டே வாயிற்படிக்கு வந்தார். எங்கேயோ விளையாடி கொண்டிருந்த சேகர் ஓடோடியும் வந்தான். ராமேஸ்வரன் அவனை வாரி எடுத்து அன்புடன் அணைத்து கொண்டு போய் தள்ளுவண்டியில் உட்கார வைத்தார். தாமே வண்டியை தள்ளிய வண்ணம் தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தார். சேகருக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருதிருவென்று விழித்தான். என்றுமில்லாத திருநாளாய் கேவலம் ஒரு வேலைக்காரியின் பிள்ளை ஆனானப்பட்ட எஜமானனே வண்டியில் வைத்து தள்ளுவதென்றால்? இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றொரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.